கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோட கேள்வி அதுதான், என்னோட தான் அதுதான். ஏன்னா புஷி ஆனந்த், ஸோ அவர் வந்து இருக்கிறனால தான் அவரால் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு காரணமே. ஏன்னா அவருடைய இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, குப்பை அங்கேயே தான் கிடக்கும், ஆனால் அங்கேயே வந்து எடுத்து போடுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவார். ஸோ எதுவுமே வந்து அவர் வந்து பண்ணுறது வந்து லாஜிக்கே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து 2026 வந்து ஒரு எலெக்ஷனில் எல்லாருமே எல்லா அரசியல்வாதியுமே கதிகலங்கி நிற்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட பவர் தாங்க. உண்மையாகவே வந்து அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஃபேன் பேசுங்க. எவ்வளோதான் வந்து இவர் வந்து கீழே வந்து எல்லாரும் சொன்னாலும் இப்போ வந்து நம்பர் ஒன், அதாவது சமூகத்துக்குன்னு சொல்லியிருப்பார். அவர் ஒன்றும் பீக்கில் இல்லாமல் இல்லை, அதாவது படம் இல்லாமலாம் வந்து அரசியலுக்கு வரல. அந்த இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்கும்போது வெளியே வராரு. அதாவது வந்து அவர் நினச்சாருன்னா வருஷத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கலாம். அது இல்லாமல் வந்து மக்களுக்கு தன்னால்